சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் பங்காரு அம்மா நமக்கு அருளியவற்றை கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாது செயலிலும் காட்டுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத நிலை உள்ளது. ஒழுக்கமும் பக்தியும் உங்கள் பிள்ளைகளிடம் வளர வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தென்காசி மாவட்டம் புங்கம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திண்டுக்கல் மாவட்டம் சிந்தலவாடம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. என் பேர் மணிவாசகம். நான் இப்போ தற்போது விழுப்புரத்தில் இருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் சென்னையில் டி நகர் மன்றத்தில் இருந்தேன். விழுப்புரத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்தேன். அதுக்கு பேர் ஓம் சக்தி மெடிக்கல்ஸ். என் மச்சாங்கையில் விட்டுட்டு நான் திருப்பி சென்னைக்கு வந்துட்டேன். எதை கேட்டாலும் அம்மாவை கேட்டு தான் செய்வேன். அம்மா தான் நீ மெடிக்கலுக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு. திருப்பி நாங்கள் அம்மாக்கிட்ட சொல்லாமல் நான் திருப்பி சென்னை போயிட்டேன். ஒரு நாள் நான் வரும்போது, என்னடா நீ மெடிக்கல் விட்டுட்டு நீ பாட்டு இங்கே சென்னையில் சுற்றிக்கின்னு தெரியல நான் கேட்டாங்க. இல்லைம்மா, அது வியாபாரம் வந்து சும்மா 5 ரூபாயும் 10 ரூபாயுமா வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. சென்னையில் என்ன லெதர் மார்க்கெட்டு லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். நான் காரியம் இல்லாமல் உன்னை விழுப்புரத்துக்கு அனுப்பலடா, நீ போயிட்டு வா, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்த நாள் என்னுடைய மனைவி விழுப்புரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈவினிங் நேரம் சாயங்காலம் 6 மணியை போல் அம்மா கருவறை படத்துலேருந்து அம்மா பேசுகிறாங்க. அம்மா பேசுகிற சத்தம் கேட்டு என்னைய கேட்காத எப்படி அந்த கடையை விட்டு கொடுத்தீங்க, அவன் மச்சானுக்கு தம்பி எடுத்து நடத்துகிறானாமே, நாளைக்கு வந்து என்னை வந்து பாருன்னு அம்மா சொல்கிறாங்க. நான் சென்னையில் இருக்கேன், என்னுடைய வீட்டுக்காரம்மா விழுப்புரத்தில் இருக்காங்க. அவங்க விழுப்புரத்துலேருந்து அடுத்த நாள் வர்றாங்க அம்மாட்ட பாத பூஜை பண்ணுறதுக்கு. பாத பூஜை பண்ணும்போது அம்மா சொல்கிறாங்க, அவன் சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கான், டாக்டர்ஸ் டீமோட வருவான், வந்துட்டு இங்கே வருவான், நீ அது வரை வெயிட் பண்ணுன்னு. அம்மாட்ட அப்புறம் வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து போனோம். ஏன்டா விட்டேன்னு. இல்லைம்மா, அது இந்த மாதிரி வியாபாரம் எனக்கு பிடிக்கலம்மான்னு. அதையே செய்யுமான்னு. இல்லைம்மா, நான் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என் மச்சான் பேரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்மா, அதை மாற்ற முடியாதும்மா, ட்ரக் லைசன்ஸ்லாம் மாற்ற முடியாதும்மான்னு. அந்த ட்ரக் லைசன்ஸுக்கெலாம் இன்னும் அவன் போகலை. அவன் மச்சான், நீ போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் 4 இடத்துல மிஸ்டேக் இருக்குது. நீ இப்போ நேராக விழுப்புரம் போனீங்கன்னா அந்த 4 இடத்துல உன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு உன் மச்சான் ரெடியாக இருக்கிறான், நானே நடத்திக்கிறேன்னு சொல்லு, அம்மா சொல்லிடுச்சுன்னு சொல்லணும். நான் விழுப்புரத்துக்கு போகிறேன், அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து 4 இடத்துல கையெழுத்து போடுங்க, தவறுதலாக போச்சு, வேறு டாக்குமெண்ட்ஸ் அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் சொல்கிறோம், நானே நடத்திக்கிறப்பான்னு. அவன் எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி நீங்களே நடத்திக்கன்னு சொல்லிட்டான். இது அந்த அம்மா படத்துலேருந்து பேசி என்னுடைய மனைவிக்கு பேசி அவங்கள மருவத்தூர் வர சொல்லி, நான் சென்னையிலேருந்து மருவத்தூர் வந்து 2 பேருமா சேர்ந்து அம்மாவை பார்த்து திருப்பி விழுப்புரம் போய் அந்த கடையை மீட்டுனா, அம்மா நம்ம எவ்வளோ அருள் பாருங்க,
அம்மாவுடைய கண்காணிப்பில் நம்ம இருக்கிறோம். அதனால் அம்மாவை முழுமையாக நம்பினா நம்ம அம்மா நமக்கு எல்லாம் செய்ய காத்திருக்கா சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.